கடுமையான வறட்சி மக்களை காப்பாற்றிடும். மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்க கூட கடினமான சூழலிலும் தடையில்லாம குடிநீரை வழங்கிடும். புயல், அந்த புயலை எதிர்கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை உரிய நேரத்திலே கொடுத்தோம். கொரோனா கடுமையான பிரச்சனை. இன்றைக்கு காற்றிலே பரவக்கூடிய வைரஸ் இதுவரை மக்கள் பார்க்கப்படாதது. அப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் காற்றிலே பரவி மக்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய அந்த நோய் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பாதிக்க கூடாது என்று இன்றைக்கு அரசு திறமையா செயல்பட்டு விலைமதிக்க முடியாத நம்முடைய உயிரினை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய அரசாங்கம் அப்படியா இருக்குது? கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. எந்தெந்த துறையிலே எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கூட்டமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே அரசாங்கம். ஒரு அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி 2011 2027 வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 21 26 வரை ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. அதிமுக ஆட்சியில கொரோனா காலம் ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, விலைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். மக்கள் பாதிக்கல. மக்களுக்கு தேவையான உணவுகள் தினந்தோறும் கொடுத்த ஏழைகளுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.